சுற்றி வளைச்சி பேச விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விஷயத்துக்கே போயிடுவோம். நல்லா பெருசாக மீசை வச்சுக்கின்னு பேசுவார். அதாவது நல்லா பெரிய மீசையாக இருக்கும். இது எப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து பத்திரிகையாளர்னு பேரை வச்சுக்கிட்டு திமுகவின் உறுப்பினராக செயல்படும் பெரிய மீசை அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் வீச்சுன்னு சொல்லிக்கின்னு அவரும் திமுகவுடைய உறுப்பினர்னு சொல்லிக்காம முழுக்க முழுக்க திமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறோம் பத்திரிகையாளர் போர்வையை பூத்திக்கிட்டு அண்ணன் வேலுன்னு ஒரு பேரை சொல்லின்னு அவ்வளோ ஒரு பேச்சு பேசுவார் அவரு. இந்த மாதிரி லைனாக அப்படியே சொல்லிக்கினே போகலாம். பத்திரிகையாளர்னு பேரை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு அப்படி வேலை பார்க்கும் அந்த நபர்கள் வந்து 2 விஷயத்தில் காணாமல் போயிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எக்ஸல் காலேஜ் விஷயம். மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கம் அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ யாருமே இல்லை. அப்புறம் வந்து சத்யராஜ் மகள், அப்புறம் வைஷ்ணவி, இது போன்ற நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த விஷயத்தில் இவங்களாம் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னா, எக்ஸல் காலேஜ் விஷயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோவை இப்போ நடந்த இந்த சம்பவம், அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன நடந்ததுன்னு. இதை பற்றிலாம் வந்து உங்களால் பேச முடியாது. ஏன்னா ஆட்சி வந்து உங்கள் ஆட்சி இருக்குல்ல, அதனால் பேச முடியாது. கரூர் சம்பவம், அந்த சம்பவத்தை பற்றி அவ்வளோ குரல் கொடுத்து அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, ஏன் இதுக்கே உங்களால் பேச முடியல? கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒரு இதுன்றதே இல்லையா? மனசாட்சி இல்லை. மனசாட்சினா உங்களுக்கு இருக்க மனசாட்சி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து அபாண்டமாக வந்து பேச போகிறீங்க? பத்திரிகையாளர்னு சொல்லிக்கின்னு கரூர் சம்பவத்தை பற்றி வதந்தி வந்து பரப்புனா தூக்கி உள்ளே வைப்போம், ரிமாண்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறீங்க. நியாயத்தை வந்து மக்கள் பேசினா வந்து அவங்கள தூக்கி வந்து ரிமாண்ட் பண்ணுறீங்க உள்ளே வச்சு. அவ்வளோ அநியாயம் நடக்குது. இந்த சீமான்லாம் எங்கே போயிட்டு ஒழிச்சிக்கினாரு?